வல்லமை அப்பா, உம்முடைய பலன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த காலை வேளையில நீர் அருள போகிற தயவுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரங்களுக்காக அப்பா, எங்களுக்கு என்ன தேவை அப்பா, எங்களுக்கு என்ன வார்த்தை நீ தரப்போகிறீர் என்ற உம்முடைய அப்பா வல்லமையுள்ள ஜீவனுள்ள வார்த்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் புறப்பட்டு வரட்டும் தகப்பனே. அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையுள்ள மகிமையுள்ள வார்த்தையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி பரிசுத்தப்படுத்தும், சுத்திகரியும் ஆண்டவரே. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வல்லமையாய் எடுத்துக்கொள்ள கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும் ஆதாயப்படுத்தும் ஆண்டவரே. எங்களை தகுதிப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய வல்லமையினாலே ஆண்டு கொள்ளும் ஆண்டவரே. அப்பா, தகுதிப்படுத்தும், எங்களுக்கு தேவை என்ன என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய அப்பா வல்லமையுள்ள ஜீவனுள்ள கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு அப்பா ஆளுகை செய்யட்டும், ஆண்டு கொள்ளட்டும். நீரே எங்களை பரிசுத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டார். எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ரைட். வேத வசனத்துக்கு நேராய் திரும்புவோம். வேத வசனத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்க, பைபிள் எடுத்து. வெரி குட். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60ஆம் அதிகாரம். The book of Isaiah chapter 60 verse 1. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி. பல வருஷமாய் ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனத்தின்படி சபைகளுக்காக ஊழியம் செய்யும் போதெல்லாம் அடிக்கடி ஆவியானவர் உணர்த்துகிற காரியம், ஒரு சபை பிரகாசிக்க வேண்டும். சபை பிரகாசிக்கணும். அப்போ சபை பிரகாசிக்கணும்னு சொன்னால் இன்னும் நிறைய லைட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து போட்டு இந்த இடத்தை வெளிச்சமாக்கணும்னு அர்த்தமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு விசுவாசிகளும் கர்த்தருக்காக பிரகாசிக்கணும், உலகத்தில் பிரகாசிக்கணும், வேலை ஸ்தலத்தில் டிபார்ட்மெண்ட்ஸில் நீங்கள் பிரகாசிக்கணும், உங்கள் பிள்ளைகள் படிப்பில் பிரகாசிக்கணும். ஆமென். ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் பிரகாசமாக இருப்பது தான் தேவ சித்தம். அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க, எழும்பி பிரகாசி. இன்னொரு முறை சொல்லுங்க, இதுல இருந்து ஒரு கேள்வி, எப்போது பிரகாசிக்க முடியும்? எழும்புனாதான் பிரகாசிக்க முடியும். எழும்புனாதான் என்ன செய்ய முடியும்? நீங்க ஆலயத்துக்கு வருவது எனக்கு சந்தோஷம், பிரசங்கம் கேட்பது ரொம்ப சந்தோஷம், பாடி ஆராதிப்பது ரொம்ப சந்தோஷம், எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா நீங்க பிரகாசிக்கலன்னா, இந்த சபைக்கு வந்தேன், நான் நல்ல ஜெபிக்கிறவனா மாறிட்டேன், தரித்திரத்தில் வந்தேன், கடன் பாரமெல்லாம் மாறி போயிட்டு, நான் ஒருவராக வந்தேன், இன்னைக்கு 10 பேரை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அதுக்கு பேர் தான் என்னது? பிரகாசிக்கிறது. புரியுதா? நீங்கள் பிரகாசிப்பது தான் தேவ சித்தம். இந்த பூமியில நீங்கள் பிரகாசமாக இருப்பது தான் என்னது? தேவனுடைய சித்தம். அதை புரிஞ்சுக்கோங்க. இல்லை இப்படியே தான் இருக்கணும் போல, இதே கஷ்டம் இருக்கும் போல, இதே உத்திரம் இருக்கும் போல என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் பிரகாசமாக இருப்பதற்காகத்தான் இயேசு சிலுவையில் மரித்தார். ஆமென். அப்போ கர்த்தருடைய பிள்ளையே, அதே நேரத்தில் எப்போது பிரகாசிக்க முடியும்? எழுமுனாதான் பிரகாசிக்க முடியும். காலையில் பாஸ்டர் சொல்கிறாங்க 5 மணி ஜெபம் இருக்குது, 5 மணி ஜெபம் இருக்குது. 5 மணி வந்துட்டு என்ன செய்யணும்? எழுமணும். ஐயோ, படுத்ததே 2 மணி தானே, ஏசப்பா நாளைக்கு பார்த்துக்கிறேன். ஆண்டவர் விட்டுருவார், படுத்துரு. புரியுதா உங்களுக்கு? நேற்று கூட சர்ச்சில் தானே இருந்தேன், படுத்துரு, சரி பரவாயில்ல. நல்லா கவனிங்க, எந்த ஒரு காரியத்திற்காகவும் நாம் எழும்பும் போது தான் ஆண்டவர் கிரியை செய்வார்.
இளையகுமாரன் சொல்லுகிறான், நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போவேன். சொன்னானா இல்லையா? எந்த இடத்துல இருந்து சொன்னான்? பன்றி கூட்டத்தில் இருக்கும்போது சொன்னான். ஐயோ, இந்த பன்றி கூட்டத்தை விட்டு நான் எழும்புவேன். சரி, நாளை பார்த்துக்கிடுவோம் அப்படியே சொன்னான். உடனே எழும்புனா. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தருக்காக எழும்ப போகிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் எழும்பிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை பிரகாசமாக வைப்பார். இப்போ இன்னைக்கு என் பிரசங்கம் என்ன தெரியுமா? பிரதர், நீங்கள் சொல்கிறதான் எனக்கு தெரியுமே, எனக்கு எழுமணும்னு தெரியும், அதான முடியல. புரியுதா? எழுமணும்னு எனக்கு தெரியும், ரொம்ப நாளாக தெரியும், அதான என்னால் முடியல. நிறையா பேர் வந்து பேசுகிறாங்க, பாஸ்டரும் பேசுகிறாரு, எல்லாம். சிலரை பார்த்தா இனி உங்களுக்கு ஒரு பிரசங்கமே தேவைன்ற அளவுக்கு நிறையா பிரசங்கம் கேட்டீங்க. அது உங்கள் ஊரில் பிரசங்கியாருக்கு பஞ்சமே இல்லை. நான் சொல்ல சரியா தவிர? பிரசங்கியாருக்கு பஞ்சம் இல்லை, சபைக்கும் பஞ்சம் இல்லை, பாட்டுக்கும் பஞ்சம் இல்லை. புரியுதா? ஆனால் என்னால் நான் குறிப்பிடத்தக்க அளவு என்னால் ஜப வாழ்க்கையில் எழும்ப முடியல. குறிப்பிடத்தக்க அளவு ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதத்தில் எழும்ப முடியல. ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற விஷயத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு என்னால் எழும்ப முடியல. பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியத்தில் என்னால் எழும்ப முடியல. இதுக்கு என்ன காரணம்? பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை குறித்து நான் நேற்று பேசினேன். இப்போ அபிஷேகம் பெற்று கர்த்தருக்காக வாழணும்னு நினைக்கிற ஒரு 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 சேனையை உலகத்தில் கர்த்தர் எழுப்பிக்கிட்டு இருக்கிறார் இல்லையா? அந்த தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா கிரியை செய்கிற ஒரு ஆவி ஒன்று இருக்கு. அதை சபை அடையாளம் கண்டுபிடிக்கணும். சபை என்ன செய்யணும்? உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத ஆவிகளை நீங்க அடையாளம் கண்டுபிடிச்சாதான் அந்த ஆவிகளை துரத்த முடியும். புரியுதா? உதாரணமாக, இயேசு ஒரு நாள் ஜபாலயத்தில் நின்று பேசினார். அப்போ திடீர்னு அங்கே ஒரு மனுஷன் சத்தம் போட்டான். மார்க் 1, திருப்ப வேண்டாம், நான் இதை சொல்லிக்கொண்டே போகிறேன். மார்க் 1, 21, 22, 23 வசனங்களில் திடீரென்று ஒரு பிசாசு பிடித்த மனுஷன், சபைக்குள்ளே இருக்கிற மனுஷன் சத்தம் போட்டான், உமக்கும் எனக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். சொல்லுங்க, நான் பேசுறது கேக்குதா? சொல்லுங்க, சத்தமிட்டான். யாரு? பிசாசு. எங்க எங்க? அதான் பாயிண்ட். இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்துக்குள்ள சாத்தான் இருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? நம்ம நினைப்போம் அவன் அது வரைக்கும் தான் வருவான், அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான், போகும்போது எங்களை பிக்கப் பண்ணிக்கிடுவான். புரியுதா உங்களுக்கு? வெளியே இருக்கிற ஆவிகளை விட வெளியே இருக்கிற ஆவியை கூட சமாளிச்சிடலாம், உள்ள இருக்கிற ஆவிகளை சமாளிக்கிறது தான் இப்போ ரொம்ப முக்கியமான கேள்வி. சொல்ற விளங்குதா இல்லையா? ஒன்று. ரெண்டாவது, ஒரு முறை ஒரு 18 வருஷமா கூனியா இருந்தவளை இயேசு தொட்டு அற்புதம் செய்தார். ஞாபகம் இருக்கா? சிலர் முழிக்கிறேன், திருன்னு பைபிள் வாசிக்கணும் ஐயா. 18 வருஷமா கூனியா இருந்தவளை இயேசு குணமாக்கினார். எங்க? தேவனுடைய ஆலயத்தில். புரியுதா? இயேசு அவளை எங்க கண்டார்? தேவனுடைய ஆலயத்தில். 18 வருஷமா கூனியா இருக்கிறாள். அது வியாதி இல்லையா, பலவீன படுத்துகிற ஆவி. சத்தமா சொல்லுங்க, இன்னொரு முறை. இது எப்படின்னா, உங்களை பார்த்தீங்கன்னா பாடி பெயினாக இருக்கும், ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், ஒரே டென்ஷனாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு பிரியம் இருக்காது, ரொம்ப கை காலெலாம் வலிக்கும். டாக்டரில் போய் செக் பண்ணால் எல்லாமே நல்லா தான் இருக்குன்னுபாங்க. புரியுதா உங்களுக்கு?
இவர் ஓகேவாங்க. ஆனால் நம்மளால் விவரிக்கவே முடியாது அந்த பிரச்சனையை. அதான் பலவீனப்படுத்துகிற ஆவி. இந்த பலவீனப்படுத்துகிற ஆவியை இயேசு துரத்தினார். புரியுதா? அப்போ இப்படிப்பட்ட நான் நிறைய அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சபைக்குள்ளே கிரியை செய்கிற ஆவிகள். இந்த ஆவியை திடீர்னு துரத்திட முடியாது. இந்த ஆவியை முதல்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், அடையாளம் கண்டுபிடிக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்போது இன்றைக்கி நான் உங்களோடு கூட பேசுகிறேன். ஏன் என்னால் எழும்ப முடியல, பிரகாசிக்க முடியலன்னா, நமக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகளை நாம் கண்டுபிடிக்கணும். புரியுதா? என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். நீங்க கண்டுபிடிக்கணும். நீங்க என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பைபிளை திருப்புங்க. 1 ராஜாக்களின் புத்தகம், the book of 1 Kings chapter 19 verse 2, 3 and 4. அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னார். அவனுக்கு அது தெரிந்தபோது, எல்லாரும் சத்தம் போட்டு வாசிக்கணும் அந்த வசனத்தை. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். அவனுக்கு அது தெரிந்த போது, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. இன்னொரு முறை. ஒரு நிமிஷம். இன்னொரு முறை சொல்லுங்க. எது? அதான் எது? நான் 2 நாளாக பிரசங்கம் பண்ணிட்டு வரேன். நான் எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன்? வசனத்துக்கு. ஆமென். அடுத்தது ஜெபத்துக்கு, அடுத்தது அபிஷேகத்துக்கு. நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது அது அவனுக்கு தெரிந்த போது எதாயில் இருந்துட்டு போகுது சொல்லுங்க பிரதர். அப்படி இல்லை. சத்தியத்தை அறிவீர்கள். ஆமென். கிறிஸ்டியானிட்டியே வேர்ட் ஆஃப் காட்ல தான் இருக்கு. ஆமென். சபை வசனத்தினால் கட்டப்பட வேண்டும். அது அவனுக்கு தெரிந்த போது அப்படின்னா எதுன்னு கேட்டா, முந்தின வசனத்தை வாசித்தோம். ஏசபேல் யாரா? ஆகாப் ராஜாவினுடைய மனைவி. ஆகாப் ராஜாவுடைய மனைவி பேர் ஏசபேல். இந்த ஏசபேலுக்குள்ள ஒரு ஆவி இருந்துச்சு. அந்த ஆவிதான் அநேக விசுவாசிகளையும் ஊழியக்காரர்களையும் எழும்ப முடியாதபடிக்கு அந்த ஆவி பயங்கரமா தொல்லை பண்ணது. இப்போ ஏசபேல் ஊர்ல இல்லை, அவ என்னைக்கோ செத்துட்டான். ஆனால் அந்த ஏசபேலுடைய ஆவிகள் இன்னைக்கு அநேக சபைகளுக்குள்ளே நுழைந்து நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. அந்த ஆவிக்கு பேர் என்னது? ஏசபேல் ஆவி. இந்த ஏசபேல் எலியாவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறா. என்னன்னா, எல்லா தீர்க்கதரிசிகளும் கொலை பண்ணிட்டேன், உன்னை நான் என்ன செய்ய போகிறேன்? கொலை செய்ய போகிறேன். அதனால தான் அந்த வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு அது எது? இசபேலாவை எது தெரிந்த போது? என்னையும் கொல்ல போகிறா, என்னையும் சாகடிக்க போகிறா என்று தெரிந்த உடனே, வாசிங்க, அவனுக்கு அது தெரிந்த போது தன் பிராணனை காக்க. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. எனக்கு என்னன்னா, ஒரு வசனமா இருந்தாலும் அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். புரியுதா? நல்ல கவனிங்க. அது அவனுக்கு தெரிந்த போது தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்ஷெபாவுக்கு புறப்பட்டு தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திட்டு அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து என்ன சொல்றான்? நான் சாக வேண்டும் என்று கோரி, அப்புறம் போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி, அப்படின்னு அந்த வசனம் முடியுது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க.
எத்தனை பேர் செய்தியை கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க? குட், ரொம்ப சந்தோஷம். இந்த யெசபேல் ஆவி ஒவ்வொருவரனையாய் தாக்கி 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 எத்தனையோ தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொன்னுட்டு கடைசியில் எலியா தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் எழும்புகிறார். பைபிள்ல நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அதில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் மிகவும் முக்கியமான தீர்க்கதரிசி யாரு? எலியா. எலியா அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? அக்கினி. பைபிள் வாஸ்தவம் தான் சொல்றேன். அக்கினிய இறக்கின ஒரு பெரிய தேவ மனுஷன். ஆமென். திருப்பாதீங்க, இது நான் வாசிக்க வேண்டிய வசனம் இல்லை. 1 ராஜாக்கள் திருப்பாதீங்கனாலும் கீழே அட்டக்கோட்டை. இதுக்கு தான் சைக்காலஜிக்கல். இது கவனிங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் ஆகாப் ராஜாவுக்கு முன்னால போய் அரண்மனையில் நின்று தீர்க்க தரிசனம் உரைப்பார். என்ன சொல்வார்னா, என் வாக்கினால் என்று தேசத்தில் பனியும் மழையும் பெய்யாது, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் என்று சொல்லுவான். 17 சரியா? 17 ராஜாவுக்கே தீர்க்க தரிசனம் உரைத்தவர். 18 டெய்லி சொல்றேன். இன்னைக்கு ஒரு நாள் தான் சொல்லுவேன், நாளைக்கு சொல்ல மாட்டேன். எனக்கு கூட்டம் இல்லை. பைபிள் வாசிங்க சரியா? 18ஆம் அதிகாரத்தில் பரலோகத்திலிருந்து அக்கினியை இறக்கினான். ஆமென். 17 சொல்லுங்க. 17 ராஜாவுக்கே தீர்க்க தரிசனம். 18 அக்கினியை இறக்கினான். 18க்கு பிறகு என்னது? 19 நான் சாகணும்ட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு வாழ பிடிக்கல. நான் சாகணும், தன் பிராணனை காக்க, அப்படின்னா தன் உயிரை காக்க அவன் வனாந்தரத்தில் ஓடுகிறான். இப்போ உங்களுக்கு ஒன்று தெரியும் என்னான்னு சொல்கிறேன். பைபிளில் 2 பேர் மரிக்கவே இல்லை. ஒருவர் ஏனோக்கு, இன்னொருவர் எலியா. அப்படிதானே? 2 பேருக்கு மரணம்னா என்ன தெரியாது. இப்போ எலியா செய்த ஊழியம் என்ன ஊழியம்? தீர்க்க தரிசன ஊழியம். நடந்து கொண்டிருக்கிற, நடக்க போகிற எல்லா காரியத்தையும் சொல்லுகிறவர் தான் தீர்க்கதரிசி. அந்த அபிஷேகம் இவர் மேல இருந்தது. மற்றவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னவருக்கு தன்னுடைய முடிவை பற்றி தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? மற்றவருடைய முடிவை பற்றி சொல்றாருல, இவருடைய முடிவை பற்றி அவருக்கு தெரியுமா தெரியாதா? ஆனா இந்த வசனத்தை வைத்து பார்த்தா அந்த முடிவு, தன்னுடைய முடிவை பற்றி அவருக்கே தெரியல. அவருடைய முடிவு எப்படி இருந்தது? அக்னி ரதம் வந்தது, அது மேல எலியா உட்கார்ந்து, கர்த்தர் அவர் எங்க எடுத்துட்டு போயிட்டாரு? பரலோகத்துக்கு நேரம் எடுத்துட்டு போயிட்டார். அதுதான் அவருடைய முடிவு. புரியுதா? அப்போ இந்த முடிவு அவருக்கு தெரிந்திருந்தால், கர்த்தர் சொல்லி இருந்தா, யெசபேல் அவருக்கு விரோதமா கொலை செய்ய வருகிறாள் என்ற ஒரு தகவல் வந்திருந்த சமயத்துல அவர் என்ன சொல்லியிருக்கணும்? என்ன ஒருத்தரால் என்ன செய்ய முடியாது, கொல்ல முடியாது. என் கடைசி நாட்கள் என் ஆண்டவர் ஒரு அக்கினி ரதத்தை அனுப்புவார், அதன் மேலே ஏறி உட்கார்ந்து நான் பரலோகத்துக்கு போவேன். அப்படி தானே சொல்லியிருக்கணும். புரியுதா இல்லையா? ஒருத்தர் பார்த்து கேளுங்க, புரியுதா பேசுறது? அதுதானே அவருடைய முடிவு. நான் என்ன சொல்ல போறேன் தெரியுமா? லிசன், நல்லா கவனிங்க. அவர் பெரிய தீர்க்கதரிசியா இருந்தும் அவருடைய முடிவை கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தவில்லை. புரியுதா? சில விஷயத்தை கர்த்தர் வெளிப்படுத்த மாட்டார். வெளிப்படுத்தாமலே இந்த ஆட்டம் ஆடுறோம் நம்ம. புரியுதா? கொஞ்சம் புரியுதா? நான் அப்படிதான் யோசிப்பேன். ஒரு சரியா சில ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும், ஆனா காட்டிக்காமலா அப்படி இருப்போம் நம்ம. எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன். யாராவது வந்து இங்க இருப்பானா? ஐயா யாராவது வருவோமா? நம்ம அறகுறையா இருக்கும்போதே வரமாட்டேன்றோம். ஒழுங்கா எல்லாம் தெரிஞ்சிட்டுன்னா ஒருத்தர் வரமாட்டான். புரியுதா உங்களுக்கு? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை அவருக்கு முடிவை கர்த்தர் என்ன செய்யல,
காட்டலை, வெளிப்படுத்தலை. சரியா? அதனால தான் இயேசுபேல் ஆவி தாக்குன உடனே, அந்த ஆவி அவரை தாக்குன உடனே பைபிளை வாசிக்கிறோம், அது அவனுக்கு தெரிந்த போது தன் பிராணனை காக்க வனாந்தரத்தில் போய் ஒரு சூறை செடி கீழே படுத்துட்டு, வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் சொன்ன முதல் வார்த்தை என்னது? நான் இந்த வீட்டில் சண்டை வந்த உடனே அம்மாவோ அப்பாவோ சொல்கிற, நான் செத்தாதான் தெரியும். தமிழர்கள் பேசுகிற வார்த்தை. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, சிங்கப்பூர்லேயும் இருக்குது. எந்த உலகத்தில் எங்கெங்கெல்லாம் தமிழன் இருக்கிறாங்க, அவங்க பேசுகிற வார்த்தை. டென்ஷன் ஆகிட்டா, வீட்டில் கோவம் வந்துட்டா, நான் செத்தா தான் தெரியும், நான் செத்தா தான் தெரியும். நான் இருக்கிற வரைக்கும் தான் சொல்லுவேன், நான் செத்தா உனக்கு யார் சொல்ல போறா? புரியுதா உங்களுக்கு? என்ன பொறுத்தவரை நான் சாக போறேன் சாகிறது இல்லை. நீ கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், நான் சாக வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாருல்ல. அப்படின்னா அவருக்கு என்ன அர்த்தம்? அவருக்கு இனி வாழ, அதான அர்த்தம். அவர் யாரு? சாதாரண மனுஷனா? ஒரு பெரிய தீர்க்கதரிசி. இப்போ நான் எந்த அதிகாரத்தை பற்றி பேசுறேன்? 1 ராஜா 19 பத்தி பேசுறேன். அதுக்கு முந்தின அதிகாரம் என்ன அதிகாரம்? 18 தான் பரலோகத்திலிருந்து அக்கினியை இறக்கி எல்லா ஜனங்களும் சொல்றாங்க, கர்த்தரே தெய்வம். விளங்குதான் நான் பேசுறது? கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் சொல்லி சேலஞ்ச் பண்ணி ஆண்டவர் தான் தெய்வம்னு நிரூபித்து காட்டின அதிகாரம் எந்த அதிகாரம்? 18 பிறகு என்னது? 19 பார்த்தா அதே தேவ மனுஷன் சோர்ந்து போய் சொல்றாரு, நான் சாகும். சமீபத்தில் ஒரு பெரிய தேவதாசன், கர்த்தருடைய தாசன், தன்னுடைய பாரத்தை என்கிட்ட ஷேர் பண்ணாரு. நான் இனி வாழ்ந்து என்ன செய்ய போறேன்? இனி நான் எதுக்கு இருக்கணும்? இதுக்கு பேர் தான் சோர்வின் ஆவி. இதுக்கு பேர் தான் என்ன ஆவி? ஓ, சர்ச்சுக்கு ஏன் போனோம்? போய் என்ன பண்ண போறேன்? இதுவரைக்கும் போய் தான் என்ன பண்ணேன்? அதுதான் என்ன ஆவி? சோர்வின் ஆவி. எல்லா இடம் பார்த்துட்டேன், எல்லாம் அப்படிதான் இருக்கு, எல்லாம் ஒன்று தான். அங்கங்கே போகிறத விட வீட்டில் சாப்பிட்டோமா, தூங்கினோமா, போனோமா இருக்கு. அதான் என்ன ஆவி? சொல்லுங்க, சோர்வின் ஆவி. சோர்வின் ஆவி வந்தாலே வாழணுங்கிற எண்ணமே வராது. நான் சாகணும், நான் சாகணும், நான் சாகணும். அந்த வசனம் பாருங்க, சாக வேண்டும் என்று கோரி சொல்லுங்க, போதும் கர்த்தாவே. சொல்லுங்க, வாய்க்கிறது. இன்னொரு முறை சொல்லுங்க. இந்த சோர்வின் ஆவியை கொஞ்சம் ஆழமா இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேன். போதும் சொல்லுங்க, வாய்க்கிறது. போதும் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? புரியலையா? இப்போ உங்களுக்கு எப்படி சொன்னா விளங்கும் தெரியுமா? இப்போ நீங்க சாப்பிடுறீங்க, சோறு பத்தி பேசினாதான் புரியுது. ஒரு கட்டம் வந்த உடனே இனி என்ன செய்யணும்? போதும் போதும். புரியுதா? இப்போ புரியுதா? இப்போ புரியுதா? இப்போ போதும், இனிமே வேணாம், வயிறு ஃபுல்லாயிட்டு சாப்பிட முடியாது. நிறைவு, அது பேர் என்னது? நிறைவு, சாட்டிஸ்ஃபேக்ஷன். நேத்தானப்பா சர்ச்சுக்கு போனோம், இன்னைக்கு எதுவும் போகக்கூடாதா? இருக்கிறது ஒரு ஞாயிற்றுக்கிழமை, போதும் ஒரு நாளைக்கு, நேத்தான் போயிட்டு வந்துட்டேன். புரியுதா? இந்த வளர்ந்த நாடுகளில் இருக்கிற விசுவாசிகளுக்குள்ள இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். இப்போ திடீர்னு விசாவில் பிரச்சனை வந்துச்சு பாருங்க, சோதரம் 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 சோதரம். எப்போ போகலாங்க? சர்ச் எத்தனை மணிக்கு? 9:30. 9:30? 8:30 இல்லையா? புரியுதா உங்களுக்கு? நாளைக்கு தான் தீர்மானிக்கிறாங்க, உனக்கு பிஆர் கிடைக்குமா கிடைக்காதா என்னன்னு தெரியல, உனக்கு ஒர்க் பர்மிட் கிடைக்குமா கிடைக்காதா, நாளைக்கு தான் கடைசி நாள், வேலை கிடைக்குமா இருப்பானா இல்லையா என்னன்னு தெரியல. ஃபோனில் பேசிகிட்டே இருப்பான், என்ன தெரில, அப்படி தெரில, எப்படி தெரில. நான் பார்ப்பேன், நான் அடிக்கடி வந்து அந்த ஹோட்டல்ஸ் அங்கே தங்கும்போது வாக்கிங் போவேன். ஈவினிங் டைமில் நைட்டில் மீட்டிங் முடிச்சுட்டு சாப்பிட்டு ஒரு வாக் பண்ணும்போது பார்ப்போம், சில பேர் பிரதர்ஸ்ன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. ஃபோனில் திட்டுவான், நான் தான் வரேன்னு சொன்னேன், நான் ஏன் நான் செத்தா தான் தெரியும். இங்கே எவ்வளோ பணம், அந்த பணம் அனுப்புனேன், என்னாச்சு, இதை என்னாச்சு, அதை என்னாச்சு, அதை என்னாச்சு, இதை என்னாச்சுன்னு ஒரே சத்தமாக இருக்கும். நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? அன்பானவர்களே, இந்த சோர்வின் ஆவி வந்த உடனே
சாகணும் சாகணும். அப்புறம் போதும், அட ஜெபம் பண்ணது போதும்பா. சர்ச்சு 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 சர்ச்சுன்னு ஓடி ஓடி நான் பார்க்காத சர்ச்சை இல்லை சிங்கப்பூரில். எல்லாம் பார்த்தாச்சு. போதும் போதும். இந்த போதும் என்ற ஒரு எண்ணம் வந்தாலே அது என்ன ஆவி தாக்கிட்டுன்னு அர்த்தம்? சோர்வின் ஆவி தாக்கிடுச்சு. புரியுதா? அந்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, அடுத்த வசனம் வாசிங்க. 5ஆம் வசனம் வாசிங்கம்மா. ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு போதும். எல்லாம் சொல்லுங்க, நித்திரை. இன்னொரு முறை, தூக்கம் அல்லது நித்திரை. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், தூக்கம் அல்லது நித்திரை ஆசீர்வாதமா இல்லையா? இல்லைன்னு சொல்ற கையை வைத்து காட்டுங்க. அப்பதான் இப்ப மாட்டுவீங்க. ஒரே ஒருத்தர் தான் இல்லைங்கிறாரு. மற்றவங்களாம் நீங்க எல்லாம் ஆசீர்வாதம் சொல்றீங்களா? ஆசீர்வாதம் சொல்ற கையை வைத்து காட்டுங்க. அப்ப ரெண்டுக்குமே கையை வைக்கலடா. அதாவது நீங்க வசனத்தை ரொம்ப டீட்டெயிலா அறிஞ்சுக்கணும். அதான் என்னுடைய பாரம். ஆமென். அப்பதான் மற்றவங்களுக்கு நீங்க சொல்லி கூட்டிட்டு வர முடியும் ஆத்மாக்களை. அதான் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த பாடம். நல்ல பாட்டு பாடுங்க, நல்ல வொர்ஷிப் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல பைபிள் வாசிங்க. எல்லாம் எவ்ரிதிங் ஷுட் பி பேலன்ஸ்ட். ஆமென். அப்போ நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. உண்மையிலே நான் சொல்றேன், என்னை பத்தி சொல்றேன்ப்பா, எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். தூக்கத்தை போல ஆசீர்வாதம் வேற ஒண்ணுமே இல்லை. புரியுதா? டாக்டர்கிட்ட போனா கேட்பாரு, நல்லா தூங்குறீங்களா? ஏன்னா நைட்ல தூங்கலன்னு வைங்க, ஜீரண உறுப்புகள்லாம் சரியா வேலை செய்யாது. அந்த அந்த நல்ல அயர்ந்த நித்திரைய ஆண்டவர் கொடுத்து தான் புதிய செல்கள் எல்லாம் உருவாக்குவார். புரியுதா? அதனால நல்ல தூங்கணும். இன்னொரு முறை சொல்லுங்க. இப்போதான் சொன்னீங்க எழும்பணுன்னு, அப்புறம் தூங்கணுன்னு. இதை மட்டும் வாட்ஸ்அப்பில் எடுத்து நல்லா தூங்கணுன்றாரு அப்படின்றான் சில ஆட்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக பேச வேண்டியது. அதை மட்டும் அந்த கிளிப்ஸ் எடுத்து, அந்த வீடியோ மாத்திரம் எடுத்து டக்குனு போட்டுறோம். நல்லா தூங்க வேண்டும், நல்லா தூங்க வேண்டும். அதை கட் பண்ணிடுவோம், அவ்வளோதான். அந்த ஆவியில் அலையுது தெரியுமா? ரொம்ப அலையுதா இல்லையா? அலையுது. எங்க இருந்து தொடங்கினார், எங்க முடிக்கிறார்னு அது தெரியாது. மறுபடியும் சொல்றேன், தூக்கத்தை போல ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. எவ்வளோ கஷ்டம். டயர்டாக வேலைக்கு போறீங்க, எவ்வளோ பிரச்சனை. சாப்பிட்டு படுத்தா என்ன செய்யணும்? படுத்தா தூங்கிடணும். ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்கெல்லாம் வந்து படுப்பாங்க. அவங்களுக்கு ஏர் கண்டிஷன் இருக்கா இல்லையா ஒன்றுமே தெரியாது. படுப்பாங்க, தூங்கிடுவாங்க. இங்கே நமக்கு எல்லா ஏர் கண்டிஷன் வசதியெல்லாம் இருக்கும். எல்லாருக்கும் நல்ல நிறைய சோறு சாப்பிட்ருப்போம். படுத்தா படுத்து கிடந்து வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருப்பான். புரியுதா? 12:30 1 மணிக்கு ஃபோன் அடித்து மிஸ்ட் கால் கொடுத்து தூங்கிட்டியா? இவனும் தூங்காம மற்றவனையும் தூங்க விடாம. புரியுதா? இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அவனுக்கு தூக்கம் வர மாட்டேங்க. ஆனா இங்க என்ன வாசிக்கிறோம்? ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். நல்ல கவனிங்க. தூக்கம் ஒரு ஆசீர்வாதம் என்றாலும் இன்னொரு வார்த்தை பைபிள்ல இருக்கு, கன நித்திரை. என்ன நித்திரை? அது கூடாது, அது இருக்கக்கூடாது. நிறைய பேரை பார்த்துருக்கேன் நான் என்னுடைய அனுபவத்தில். பாடும்போதெல்லாம் நல்லா கைத்தட்டி பாடுவாங்க, எல்லாம் இருப்பாங்க. இப்போது தேவனுடைய வார்த்தை கேட்போமா அப்படின்னா, எப்போ முடிப்பான்னு தெரியலையே, இப்போதான் ஆரம்பிக்கிறாரு, எப்போ முடிப்பார் தெரியலையே, அப்படியே கண் அப்படியே மெதுவாக மூடும். அப்படி சிலர் சொல்லுவாங்க, பாடும்போதெல்லாம் நல்லா தான் இருக்கேன் பிரதர், பிரசங்கம் துவைக்கின்றா எங்கேருந்து தான் அந்த தூக்கம் வருமோ. சிலருக்கு அந்த பிரச்சனை ரொம்ப இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை உள்ள போகாதபடிக்கு சாத்தான் எதை கொண்டு வந்துடுவான்? கன நித்திரையை கொண்டு வா. நித்திரைக்கும் கன நித்திரைக்கும் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நித்திரை ஏற்க. இப்போ நைட்லாம் நீங்கள் தூங்கலைன்னா இப்போ இங்கே வந்தால் உட்காந்து என்ன வரும்? அது ஏற்க. அப்போதுக்கு அது பரவாயில்ல, நீங்கள் கீழே படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லலை நான். புரியுதா உங்களுக்கு? ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நித்திரைக்கும் கன நித்திரைக்கும் ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா?
அந்த கன நித்திரை இருக்கிற ஆட்களை நீங்க பார்த்தீங்கன்னு வைங்க, உங்களுக்கு தூக்கம் வந்துடும். ஒருத்தர் தூங்குறத அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? அந்த ஆவி டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படியே. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் இயேசு சொன்னார், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு விளங்குறதுக்காக தான் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன். இந்த இயேசபேல் ஆவி தாக்குனாலே ஒன்று சாகணும், ரெண்டாவது போதும், என்னது போதும், மூணாவது என்னது கன நித்திரை. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் இதெல்லாம் இருக்காங்க. கன நித்திரை, படுத்தணும், தூங்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நேரம் தான், நல்லா ஃபுல்லாக தூங்கலாம். அன்பானவர்களே, 5ஆம் வசனம், சூறைச்செய்யின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். வாசிமா. அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு. வாசிங்க என்றான். விழித்து பார்க்கிற போது இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து, எல்லாம் சொல்லுங்க, புசித்தான், குடித்தான், திரும்ப படுத்துட்டான். இப்போ உங்களுக்கு பயங்கர டயர்டாக இருக்குன்னு வைங்களேன், நீங்கள் படுக்க போகிறீங்க. அப்போது உங்களுடைய அம்மாவை பார்த்தோ, உங்கள் மனைவியை பார்த்தோ, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பார்த்து, தயவு செய்து என்ன செய்யாதீங்க. கரெக்டாக சொல்றீங்க பாருங்க. இதெல்லாம் நான் சொன்னேன், இது இயற்கை. தயவு செய்து என்ன செய்யாத, எழுப்பாதீங்க. நானே எழுந்து அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன். புரியுதா உங்களுக்கு? இது இயற்கையா ஒரு மனுஷனுக்கு களைப்பினால் வருகிற நித்திரை. புரியுதா? ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? போதும் கர்த்தாவே, நான் சாக விரும்புகிறேன், பிதாக்களை பார்க்கிற நல்லவன் அல்ல என்று சொல்லி கன நித்திரை, அந்த நித்திரைக்குள்ள போயிட்டான். தூங்கிட்டே இருக்கும்போது ஒரு தூதன் வந்து தட்டி எழுப்புகிறார். தட்டி எழுப்பினவனை எழுந்தானா இல்லையா? எழுந்தான். எழுந்தவன தலைமாட்டில் என்ன இருந்துச்சு? தண்ணி இருந்துச்சு, சாப்பாடு இருந்துச்சு, சுடப்பட்ட ஒரு அருமையான ஒரு என்ன இருந்தது? அடை இருந்தது. அதை கண்ட உடனே என்ன செஞ்சான்? புசித்தான், குடித்தான். இப்போ என் கேள்வி, உண்மையிலேயே இவனுக்கு ரொம்ப வேதனையா இருந்தா, இந்த வேதனையான நேரத்தில் சாப்பாடா தண்ணியா ஒன்றும் வேண்டாம் அப்படிதானே சொல்லியிருக்கணும். ரொம்ப வேதனையா இருக்கும்போது பசி எடுக்குமா? பசி எடுக்காது. ரொம்ப மன கஷ்டமா இருக்கும்போது பசியே இருக்காது. ஆனா இங்க பார்த்தா எவ்வளவுதான் நித்திரை பண்ணினாலும் அவன் சாப்பாட்டையும் தண்ணியும் ஒதுக்கவே இல்லை. நிறைய விசுவாசிகள் இன்னைக்கு ரொம்ப சோர்ந்து போய் இருக்கும்போது 3 வேளை கரெக்டா சாப்பிடுவோம். 3 வேளை விட்ட இடையிலும் இன்னொரு வேளை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். நான் உங்க அடுத்த கேள்வி, சாப்பாடு ஆசீர்வாதமா இல்லையா? சாப்பாடு ஆசீர்வாதமா இல்லையா? சாப்பாடு உண்மையில ரொம்ப ஆசீர்வாதம். சாப்பாடு ஒரு ஆசீர்வாதம், ரெண்டாவது சாப்பிடுறது அதை விட ஆசீர்வாதம். ஆனா அதுக்குன்னு கிடைக்கிறதெல்லாம் கண்டது கழியதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கலாமா? அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கா இல்லையா? இருக்கு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நிறைய இடங்கள்ல விசுவாசிகள் உணவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்போ நீ சாப்பிட மாட்டியா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, நான் சாப்பிடுவேன். பார்த்தீங்கன்னா உதாரணமா ஒரு ஹோட்டல் போய் சாப்பிடலாம். இப்போ சண்டே காலையில் எழுமுனா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிடலாம் நினைக்கிறது தப்பா ரைட்டா? என்ன சொன்னாலும் நீ என்ன சொல்வே தெரியாது, நீங்களே சொல்லுங்க. என்ன பொறுத்தவரையில் காலையில் எழுமுனோட இப்போ என்ன சாப்பிடலாம் என்று நினைக்கிறதுல தப்பே. இன்னைக்கு காலையிலேயே இப்போ சண்டே மார்னிங் 7 மணிக்கு நைட்டு எங்கே போகலாம்? புரியுதா பாயிண்ட்? ஒரு மகா சொல்வா, என்ன போகலாம், அந்த 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 தேக்கால இருக்கிற அந்த கடைக்கு போகலாம். இன்னொரு பையன் சொல்லுவான், இல்லை KFCக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்வான். இன்னொருத்தர் சொல்லுவான், அது இல்லை பிஸா வாங்கிட்டு வா. கடைசியில் சண்டை வந்து ஒரு இடம் போவான்.
என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. காலையிலே எழுப்பி இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிடலாம்னு நினைக்கிற தப்பே இல்லை. காலையிலே இரவு எங்கே போய் சாப்பிடலாம். சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்காக 15 கிலோமீட்டர் போய் சாப்பிடுவாங்க. அதுக்கு இடையில் 50 ஹோட்டல் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஒரு கர்த்தருடைய பிள்ளை உணவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அவன் ஆவிக்குரிய உள்ளான மனுஷன் ரொம்ப சோர்ந்து போயிடுவான். புரியுதா உங்களுக்கு? நல்லா சாப்பிட்டா அடுத்தது என்ன வரும்? தூக்கம் வரும். தூக்கம் வந்தால் என்ன செய்யணும்? தூங்க தான் முடியும். இன்னைக்கு கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களோடு பேசுகிறேன். அந்த சோர்வின் ஆவி வந்துட்டுனா தூங்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, அப்புறம் படுக்க வேண்டியது, எழும்ப வேண்டியது, அப்புறம் சாப்பிட வேண்டியது, திரும்ப தூங்க வேண்டியது, தூங்க வேண்டியது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உபவாசித்து ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆமென். உபவாச ஜெபம். இயேசு சொன்னார், இவ்வகை பிசாசுகள் அப்புறம் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி வேறு எவ்விதத்தினாலும் போகாது. அது ஆழமா நீங்க யோசித்து பாருங்க. வாயை திறந்து அந்த வசனத்தை சொல்லுவோம். இவ்வகை பிசாசுகள். இன்னொரு முறை, இன்னொரு முறை. இப்ப கேட்கிறேன், எவ்வகை? ஏதோ பைபிள வாசிக்கிறேன், ஏதோ போறேன். எவ்வகை அப்படி சொல்லக்கூடாது. இஷ்டத்துக்கு வியாக்கியானம் பண்ணக்கூடாது. எந்த அதில் எந்த கான்செப்டில் சொல்லியிருக்கிறாரு பைபிள் வாசிக்கும் போது ஒரு வசனத்தை மட்டும் தனியாக பிடிங்கி எடுத்துடக்கூடாது. அந்த வசனத்துக்கு முன்னால் என்ன சொல்லியிருக்கு, அப்புறம் பின்னால் என்ன சொல்லியிருக்கு. புரியுதா இல்லையா? அது பேர் தான் தியானம். எந்த இடத்துல இந்த வசனத்தை இயேசு பயன்படுத்தினாரு? சீஷர்கள் ஜெபம் பண்ணி ஒரு பிசாசு என்ன செய்ய முடியல தெரியுமா? ஞாபகம் இருக்கா? துரத்தவே முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல கடைசியில் இயேசு அந்த பிசாசை துரத்தினார். அப்பதான் சீஷர்களுக்கு சொல்றாரு, இவ்வகை. என்ன வகை? அதாவது எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் போகாத பிசாசுகள் இருக்கா இல்லையா? சபைக்குள்ள இருக்கா இல்லையா? இருக்கா? இருக்கு. எவ்வளவு ஜெபம் பண்ணியாச்சு, எவ்வளவு பண்ணியாச்சு, போக மாட்டேங்குது. இவ்வகை பிசாசு. அப்போ இவ்வகை அப்படின்னு இயேசுவே சொல்றாருன்னா பிசாசுல பல வகை இருக்கா இல்லையா? அந்த காலத்துலலாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வல்லமை உண்டுன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, வல்லமை உண்டு உண்டு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு பாடின உடனே பிசாசுகள் ஆட ஆரம்பிக்கும். பார்த்துருக்கீங்களா நீங்க யாராவது? இப்போ நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், அப்படியே தான் ஆட்டம் இருக்கா இப்போ சபையில்? அந்த மாதிரி பிசாசுகள் இது இருக்கா? உண்மையில இல்லை. அப்போ அதுக்குன்னு பிசாசு இல்லைன்னு முடிவு பண்ணக்கூடாது. இப்போ லேட்டஸ்ட் ஃபேஷன், லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அது மாதிரி பிசாசும் லேட்டஸ்ட்டாக வரும் சபைக்குள்ள. இந்த காலத்துக்கு ஏற்ற நம்ம அப்போல்லாம் தலையில் அவிச்சு போட்டு ஓய்னு ஆடி, இப்போல்லாம் ரொம்ப டீசெண்டாக பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பிரைஸ் லார்ட், காலையில் தேவதூதன் வந்தார் எனக்கு இதை சொன்னார், நீ நின்று பேசிகிட்டு இருந்தீங்களா உங்கள் பக்கத்தில் ஆண்டவர் வந்து நின்னதை பார்த்தேன். அப்படியா சிஸ்டர்? ஐயோ, ஆண்டவர் தான் உங்களுக்கு காஃபி கொடுத்தார், நீங்கள் குடிச்சிங்க, நான் பார்த்தேன். அப்படியா? கடைசியில் ஒரு 2 வாரம் ஆகுது, அவளை சண்டை இழுத்துருவான். புரியுதா உங்களுக்கு? அப்போ பாஸ்டர் ஆச்சரியப்பட, தேவதூதெல்லாம் பார்த்தான்னு சொன்னா, கடைசியில் புருஷனை போட்டு வாட்டி வதைக்கிறாளே இவா. எங்க ஊர்ல ஒருத்தி சொல்றா, புருஷனை வாங்க வீட்டுக்கு அம்மியில வச்சு அரைக்கிறேன். அவன் பயந்து போய் போறான் வீட்டுக்கு. நாங்களும் உண்மையில அம்மியில வச்சு அரைச்சிருவாளோ. புரியுதா? சில ஆட்கள் படுற பாடு இருக்க. வெளியே வந்தாதான் அவன் கம்பீரமா சிரிச்சு பேசிட்டு இருப்பான். வீட்டில் போனானா இல்லையோ, இருந்த இடம் தெரியாம ஆயிரும். இல்லைன்னா வாழ முடியாது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால மிகுந்த அன்போடு நான் பேசுறேன். இவ்வளவு டீட்டெயிலா உங்களுக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன்னா, இந்த இயேசபேல் ஆவிகள் சபையில் இப்படியெல்லாம் இவ்வகை பலவிதமான ஆவிகள் சபைகளுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிற ஒரு காலம். ஒரு காலத்தில் சாப்பாடு வேண்டாம், ஒன்று வேண்டாம் என்று ஆண்டவரையே நம்பி வாழ்ந்த ஒரு காலம் இருந்துச்சு.
ஆண்டவரே நம்பி வாழ்ந்த ஒரு காலம் இருந்தது. இப்போ எல்லாம் பாருங்க, உதாரணத்துக்கு இப்போ இந்த கூட்டம் நடக்குதுன்னு 2 வாரமாவே வாட்ஸ்அப்ல வந்துட்டு இருக்கா இல்லையா? நான் இந்தியாவில் இருந்து லைவ்ல இந்த மாதிரி பாஸ்டர் பிரபு டேனியல் சர்ச்சில் பேசுறேன்னு சொல்லி ஒரு சிஸ்டர் வந்துட்டாங்க. அவங்க இன்னைக்கு வந்திருக்காங்க. ஆனால் இப்போ பாருங்க, மீட்டிங் முடிஞ்சிடும்ல, நான் இன்னையோட நாளை கேட்பான், கூட்டமா நடந்துச்சா? அப்படியா, எனக்கு தெரியலையே. இது ஒரு கூட்டம் இருக்கும். இன்னொரு கூட்டம் பார்த்தீங்கன்னா, கூட்டத்துக்கு வரீங்களா, எப்போ, எங்க, யார் வரா, அவருக்கு என்ன வர இருக்கு, அப்படியா, எத்தனை மணிக்கு தொடங்கும், ஒவ்வொன்றுனா போய் சொல்லணும், எத்தனை மணிக்கு முடிப்பீங்க, முடிச்சிருவீங்களா, சரி. இதெல்லாம் கேட்ட பிறகு நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் அனுப்புறேனே, வாட்ஸ்அப்பில் அனுப்புறேன், வரவேனா இல்லையான்னு பார்க்குறேனே, நான் ட்ரை பண்ணுறேன்னுருவான். அப்படி சொன்னால் கூட பரவாயில்ல, கர்த்தருக்கு சித்தமானா வரேன்னா. ஆவிக்குரிய உலகத்தில் பேசுகிற பொல்லாத அந்த ஆவி என்னன்னா, கர்த்தருக்கு சித்தமானா. நான் கேட்குறேன், கூட்டத்துக்கு வர்றது கர்த்தருக்கு சித்தமா இல்லையா? சினிமாவாக கூப்பிடுறான், இல்லை, நான் மனம் திறந்து பேசணும் எப்பவுமே. ஆமே, ஐயோ எனக்கு இன்னொரு அப்பாயின்மெண்ட் நான் கொடுத்துட்டேனே, தெரியாமல் போயிருச்சே, நான் வந்திருப்பேனே, அடுத்த முறை வந்துடுவேன் பாஸ்டர். ஆமே. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால மிகுந்த அன்போடு கூட சொல்றேன். வசனம் சொல்லுகிறது, அவன் புசித்தான், குடித்தான், திரும்ப படுத்துக்கிட்டான். காரணம் யேசபேலின் ஆவியின் தாக்கம். யேசபேலின் ஆவியினுடைய தாக்கம். இன்னைக்கு இந்த ஆவிகளை பற்றி நான் அப்படியே உங்களுக்கு சொல்லிக்கொண்டே வரேன். 12 மணிக்கு முடிக்கணும், ஒரு 15 மினிட்ஸ் இருக்கு எனக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஆவியை நீங்க முதலாவது அடையாளம் கண்டுபிடிக்கணும். இன்னொன்று என்ன தெரியுமா, அந்த ஆவி உங்களுக்குள்ள கிரியை செஞ்சா அடுத்தது என்ன நடக்கும் தெரியுமா? 9வது வசனம் வாசிங்க, 19:9 வேகமா. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர், எலியாவே, வெரி குட். எல்லாரும் அந்த வசனத்தை சாதாரண தமிழ்ல சொல்லுங்க. எலியாவே, இங்க உனக்கு என்ன வேலை? இன்னொரு முறை, இந்த வசனத்தில் இதை யார் கேட்கிறா? இந்த கேள்வியை கர்த்தர் கேட்கிறாரு. எலியாவே, உனக்கு இங்க என்ன? இப்போ இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, ஆண்டவரே அங்க அனுப்பி இருந்தா கர்த்தர் கேட்பாரா? கேட்க மாட்டார். ஆண்டவர் அனுப்பாத இடத்துக்கு இவன் போனதுனாலதான் கர்த்தர் கேட்கிறார், உனக்கு இங்க என்ன வேலை? புரியுதா இல்லையா? அப்ப இதுல இருந்து தேவனுக்கு சித்தம் இல்லாத இடத்துக்கு இந்த சோர்வின் ஆவி வந்தா கொண்டு போகும். புரியுதுன்னு சொல்லி கை வைத்து காட்டுங்க. சோர்வின் ஆவி தாக்குனா நம்ம தேவ சித்தம் அறியாமலேயே போயிட்டு இருப்போம். தேவ சித்தம் அறியாமலே. இதுல என்ன விசேஷம் தெரியுமா? அந்த வசனத்துல பாருங்க, இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு, இன்னும் சொல்லுங்க, இன்னொரு முறை, இன்னொரு முறை. இப்போ இருக்குதுல ஒரு பெரிய ஆசீர்வாதமா இல்லையா? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு திடீர்னு காலையில ஒரு வார்த்தை உண்டாகுது, அது பெரிய கிருபையா இல்லையா? பெரிய ஆசீர்வாதமா இல்லையா? ஒரு ரெவலேஷன் உங்களுக்கு கிடைக்குது, ஒரு வெளிப்பாடு கிடைக்குது, அது ஆசீர்வாதமா இல்லையா? உங்களுக்கு ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டே இருக்கீங்க, கர்த்தர் கரெக்டா அந்த வார்த்தையை கொடுக்குறாரு, ஆசீர்வாதமா இல்லையா? இப்ப பாருங்க, கர்த்தர் விரும்பாத இடத்துக்கு போகிறான், ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. புரியுதா உங்களுக்கு? இது எப்படி உங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்றேன். மொபைல்ல படுத்திருந்து ஒரு சினிமா படம் பார்க்குறீங்க, நைட்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க, காலையில் அந்நிய பாஷை வருமா வராதா? வா, என்னடா எப்படி பிடிக்கிறான் இருந்தாலும் அப்படின்ற மாதிரி சில மிரண்டு பார்க்குறீங்க, அந்நிய பாஷை வருமா வராது? நைட்டெல்லாம் நீங்கள் நேற்று நல்லா அரட்டை அடித்து தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசி என்னென்னமோ நீங்கள் அட்டகாசம் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கீங்க. இப்போ
இல்லை சொல்கிறேன், தப்பாக சொல்லல, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இங்கே பாட்டு பாடி பாஸ்டர் ஆவி தம்பி அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்கன்றார். வருமா வராதா? வருமா? வரும். புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் கிருபை உள்ளவர். ஆனால் கிருபை கிருபை கிருபைன்னு ஒரே ஐடியா போயிடக்கூடாது. கிருபைக்கு பின்னால என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, அவனை கர்த்தர் தட்டி எழுப்பி நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அனுப்புனா அங்க போய் ஒரு கெபிக்குள்ள போய் அவன் திரும்பி என்ன செய்தான்? வசனம் என்ன சொல்லுகிறது? அங்கே அவன் கெபிக்குள் போய் என்ன செய்தான்? தங்கினான். ஆண்டவர் அவனை குறுக்கிட்டு கேட்கிறார், எலியாவே இங்க உனக்கு முக்கியமான ஆழமான ஒரு சத்தியம் பேசுறேன். தேவனுக்கு சித்தமில்லாத பாதையின் வழியா போனாலும் சில நேரங்களில் வெளிப்பாடு வரும். அந்த வெளிப்பாடு வர்றதை வச்சு இங்கே இருந்துடலாம்னு நினைக்கக்கூடாது. நான் பேச புரியுதா உங்களுக்கு? உங்க மேல அன்பு உள்ளவர்களாய், உங்கள் மேல கிருபை உள்ளவர்களாய் என் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கும்போது நம்ம பாதையை சீர்படுத்திக்கிடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இயேசபேலின் ஆவி தாக்கினாலும் ஒரு பக்கம் என் கிருபையின் ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தார், அவனை பாதுகாத்தார். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆவிய இதுவரைக்கும் நான் உங்களுக்கு அடையாளம் காட்டி கொடுத்தேன். சோர்வின் ஆவினா இன்னைக்கு தான் புரியுது பாருங்க. சோர்வின் ஆவியில் என்னென்ன மேட்டர் இருக்கு, என்னென்ன விஷயம் இருக்கு. அநேக விசுவாசிகளை தாக்கும். நல்ல கர்த்தருக்காக வளர்ந்து வரணும்னு நினைக்கிறவனா தான் இந்த ஆவி தாக்கும். கர்த்தருக்காக எழும்பணும்னு நினைக்கிற குடும்பங்களை தான் இந்த ஆவி தாக்கும். அப்போ இந்த ஆவிய அடையாளம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஆவியை எப்படி துரத்துறது? வேதத்தை திருப்பங்க. 2 ராஜாக்கள், வேகமா 2 ராஜாக்களின் புத்தகம் 9ஆம் அதிகாரம். 2 ராஜாக்களின் புத்தகம் 9ஆம் அதிகாரம். 2 ராஜாக்களின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 32 33 வசனங்கள். அப்பொழுது அவன் தன் முகத்தை ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து என் பட்சத்தில் இருக்கிறது யார் கேட்டதற்கு பார்த்தார்கள். 33ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அப்படியே அவளை கீழே தள்ளினதினால் அவளுடைய இரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரிந்தது. அவன் அவளை மிதித்து கொண்டு போதும். இப்போ முக்கியமான ஒரு சத்தியம் என்னன்னா, இந்த இயேசபேல் ஆவிய எப்படி துரத்துவது? ஒவ்வொரு ஆவியும் துரத்துறதுக்கு ஒவ்வொரு வழிகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். கையை வைத்து ஆண்டவர் பயன்படுத்துங்க. இந்த ஆவிய யெகூ என்ற ஒரு ராஜா துரத்தினான். அவளை எப்படி துரத்தினான்? வாசிக்கு 33. அப்பொழுது அவளை கீழே தள்ளுங்கள். எல்லாம் வாய் தர சொல்லுங்க. இன்னொரு முறை ஆண்டவர் சொல்றாரு, இந்த சோர்வின் ஆவியை கொண்டு வந்த இயேசபேலை நீ தான் தள்ளணும். ஆமென். அந்த தள்ளுவதற்கு தான் அபிஷேகம் தேவை. தள்ளுவதற்கு தானே தேவை அபிஷேகம்னா ட்ரம் அடிக்கணும், பாட்டு பாடணும், கை தட்டணும். அப்புறம் அடுத்தது என்னது? அந்நிய பாஷை பேசணும், 4 வார்த்தை பேசணும், சத்தம் போட்டு பேசணும், அதோட முடிஞ்சு. அப்படி இல்லை. அந்நிய பாஷையில் ஆவியில நிரம்பி ஜெபிக்க 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 இந்த சோர்வின் ஆவிய, இந்த இயேசபேலின் ஆவிய தள்ளுவதற்கு ஒரு பலனை கர்த்தர் தருவார். சாப்பாட்டினால் வருகிற பலன் அல்ல, பணத்தினால் வருகிற பலன் அல்ல, அபிஷேகத்தினால் வருகிற பலன். இந்த இயேசபேலின் ஆவியை நீங்க துரத்தணும். நான் பைபிள் எப்படி துரத்தணும்? அவளை என்ன செய்? எங்க தள்ளு? மேல தள்ளிடாத, அவனை கீழே அமைக்கிறான். அழகான வார்த்தை. அவளை எங்க தள்ளு? கீழே தள்ளு. அப்ப அவளை தள்ளுன்னு சொன்ன பிறகு அவகிட்ட என்ன செய்யக்கூடாது? காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. நீ பக்கத்தில் உட்காந்துக்கோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சர்ச்சு 2 மணி நேரம் தான், அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். 2 மணி நேரம் நீ விட்டுரு, கொஞ்சம் நேரம் போய் ஒர்ஷிப் பண்ணிட்டு வந்துடுறேன். புரியுதா உங்களுக்கு? அப்படி இல்லை. நீ அவளை என்ன செய்? கீழே தள்ளு. அப்புறம் அப்படியே அவளை கீழே தள்ளினான். அப்புறம் அவளுடைய இரத்தம் சுவரிலும்
தெரித்தது. அவன் அவளை மிதித்தான். சொல்லுங்க, மிதித்தான். அதுக்கு ஒரு பலன் வேணும். சத்துருவை உங்கள் கால்களின் கீழே போட்டு என்ன செய்யணும்? மிதிக்கணும். ஆமென். முதல்ல தள்ளணும். எங்க தள்ளணும்? கீழே தள்ளணும். அப்புறம் என்ன செய்யணும்? இதெல்லாம் யார் செய்யணும்? இதெல்லாம் யார் செய்யணும்? சொல்லுங்க, நான் தான் செய்யணும். அந்த ஆவி என்னையே தானே பிடிச்சிருக்கு, நான் தான் செய்யணும். ஆமென். நான் தான் கீழே தள்ளணும். எவ்வளோ பெரிய தேவ மனுஷன் எலியா. இந்த ஆவி தாக்குன உடனே ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையை பேசும்படி உணர்த்தப்படுற இந்த சம்பவத்துக்கு பிறகு எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லிட்டாரு, எலியாவே நீ போய் யெகூவை அபிஷேகம் பண்ணு. அதுக்கு பிறகு நீ யாரை அபிஷேகம் பண்ணு? எலிசாவை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஏன்னா என்னைக்கு நீ ஏசபேலுக்கு பயந்தாயோ இனி உன்னை வச்சு நான் ஊழியம் செய்ய முடியாது. ரொம்ப புரிஞ்சுக்கோங்க. ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா வருவோம், பாட்டு பாடுவோம், தோத்திரம் பண்ணுவோம், இதுதான் கிறிஸ்டியானிட்டி இல்லை. இது ஏசபேல் ஆவி தாக்குறதுக்கு நீ ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சி அதுக்கு நீங்கள் அந்த ஆவியை தள்ளலைன்னா, அந்த ஆவியை தள்ளினது மட்டுமல்ல, என்ன செய்யணும்? மிதிக்கலைன்னா அந்த ஆவி நம்மளை கத்தரை விட்டு தூரமாக கொண்டு போயிடும். அதனால தான் ஒரு காலத்தில் எரிந்து பிரகாசித்தவங்களாம் இன்னைக்கு எங்கே இருக்காங்கன்னே தெரியல. ஒரு காலத்தில் வைராக்கியம் பாராட்டினவங்களாம் இன்னைக்கு சோர்ந்து போயிட்டாங்க. அதனால உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய துவக்கம் எப்படி இருந்துச்சோ முடிவும் அப்படி இருக்கணும். ஆமென். ஒரு காரியத்தின் துவக்கத்தை விட முடிவு நல்லது. முடிவு ரொம்ப முக்கியம். சிங்கப்பூருக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்தார், வேலையை கொடுத்தார், ஒரு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். வந்த இடத்துல நம்ம சொந்த மொழியில் ஆராதிக்கிற ஒரு சபையை தந்திருக்கிறார், ஒரு பாஸ்டர் தந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஞாயிற்றுக்கிழமை வந்தா ஜப வீட்டுக்கு போகிறோம், வெள்ளிக்கிழமை வந்தா ஜப வீட்டுக்கு போகிறோங்கிற ஒரு நம்பிக்கை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். இது எல்லாம் இருந்தும் இந்த ஆவி தாக்குதா இல்லையான்னு இப்போ நான் பேசினதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். இந்த ஆவியை இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? கீழே தள்ள போகிறோம். எழும்பி நிற்போம். Shandara Kaladanama. Glory. Shall we all stand on your feet? Glory. The spirit of Jezebel. Hallelujah. Jezebelin ஆவி இன்றைக்கு அநேக சபைகளை அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஆக்கி வச்சிருக்கு. அநேக சபைகளுக்குள்ளே நுழைந்து பிரிவினையை உண்டாக்கி இருக்கிறது. அது எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாதுப்பா. எல்லாரும் கண்ண மூடி தலைகளை தாழ்த்தி, என் வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாதுப்பா, எனக்குள்ளே வந்துடக்கூடாதுப்பா, எனக்குள்ளே வந்துடக்கூடாதுப்பா, அப்பா எனக்குள்ளே வந்துடக்கூடாதுப்பா, எனக்குள்ளே வந்துடக்கூடாதுப்பா. கண்ண மூடி ஜோமன் ஆரம்பிங்க. எனக்குள்ளே வந்துடக்கூடாதுப்பா. ஷாகதி ராபோலிதி ஆண்டராகாதானாமா. எனக்குள்ளே வந்துடக்கூடாதுப்பா. இந்த ஆவி எனக்குள்ளே வந்துடக்கூடாதுப்பா. இந்த ஆவி எனக்குள்ளே வந்துடக்கூடாதுப்பா. கபாரா லாஹா லாஹா லாலா. அப்படியே கண்களை மூடி நானும் பரிசுத்த ஆவியானவரும், நானும் பரிசுத்த ஆவியானவரும். கண்களை மூடி நானும் பரிசுத்த ஆவியானவரும், நானும் பரிசுத்த ஆவியானவரும், நானும் பரிசுத்த ஆவியானவா. என் அன்பு சகோதரி, உனக்கு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். பிரகாசமுள்ள வாழ்க்கையை வச்சிருக்கிறார். மகிமையான நாட்களை தம்பி வச்சிருக்கிறார். நீ சோர்ந்து போகாத. இன்னைக்கு இருக்கிற பண கஷ்டம் நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை உனக்கு நாளைக்கு இருக்காது. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. Hallelujah.
கர்த்தருடைய பிள்ளையே, என் அன்பான தம்பி, என் அன்பு சகோதரி, கூடாதது ஒண்ணுமே இல்லையா? இன்னைக்கு இந்த ஆவியை நீங்க தள்ள போறீங்க. இந்த ஆவியை தள்ளினது மட்டுமல்ல, கீழே தள்ளி அவளை மிதிக்க போறீங்க. அந்த ஆவி இன்னையோட உங்களை விட்டு ஓடி போக போகுது. இயேசுவேலுக்கு பயந்த ஒரு ஆவி, பயப்படுத்தும் ஆவி, கலக்கத்தின் ஆவி, குழப்பத்தின் ஆவி, சோர்வின் ஆவி, கனநித்திரையின் ஆவி, போதும் என்று திருப்திப்படுத்துகிற ஒரு ஆவி, கனநித்திரையின் ஆவி, உணவுக்கு முதலிடம் கொடுக்கிற ஆவி, தேவ சித்தத்துக்கு விரோதமாய் தள்ளி கொண்டு போகிற ஆவி. ஆனாலும் அவன் காதில் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு கிடைத்தது. ஆனாலும் என் ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு கிடைத்தது. இந்த ஆவி தாக்கினாலும் அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. அதை போல இந்த ஆவியெல்லாம் சில மாதங்கள் அவங்களை தாக்கினாலும் இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை உங்க காதுல தொனிக்க பண்றாருன்னா, உங்களை கர்த்தர் ஒரு அபிஷேகத்துக்குள்ள உங்களை நிரப்பி அந்த பொல்லாத சபிக்கப்பட்டவளை கீழே தள்ளி அவளை மிதிக்க உங்களுக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்ப நீங்க என்ன செய்யணும்? அந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும். அந்த அதிகாரத்தை கையில் எடுக்கணும். அபிஷேகம் என்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தலைகளை தாழ்த்துங்க, கண்ணை மூடுங்க. உண்மையிலேயே நான் இன்னைக்கு அவளை தள்ளி கீழே தள்ளி அவளை மிதிக்க போறேன் என்று சொல்றவங்க மட்டும் முன்னுக்கு வாங்க. சொல்றவங்க மட்டும் முன்னுக்கு வாங்க. கொஞ்சம் மற்றவங்களாம் கொஞ்சம் பின்னுக்கு போயிருங்க. இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் பின்னுக்கு போங்க. தம்பி, இந்த 2-3 வருஷம் கொஞ்சம் பின்னுக்கு போங்க. அன்னைக்கு வர போறாங்க. கொஞ்சம் பின்னால போயிருங்க. சொல்றவங்க மட்டும் நான் இன்னைக்கு அவளை கீழே தள்ளி ஆகணும், இன்னைக்கு கீழே தள்ளி மிதிச்சு ஆகணும். Oh, hallelujah. This is a great opportunity for dear brothers and sisters. Please come forward. Hallelujah. கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. அம்மா, இன்னும் ஒரு அடி முன்னுக்கு வாங்க. வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிறவங்களை மறந்துருங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, என்ன போராட்டமோ தெரியல, ஏன் தான் நான் இப்படி இருக்கிறேன்னு தெரியல, ஜெபம் பண்ணணும் ஆசையா இருக்கு, ஜெபம் பண்ண முடியல, பைபிள் வாசிக்கணும் ஆசையா இருக்கு, பைபிள் வாசிக்க முடியல, சில காரியங்களை மேற்கொள்ளணும்னு நினைக்கிறேன், என்னால முடியல, சிந்தையை மேற்கொள்ள முடியல, எண்ணங்களை மேற்கொள்ள முடியல, இச்சைகளின் ஆவிகளை மேற்கொள்ள முடியல. இயேசுவே, எனக்குள்ள இருக்கிற அக்கினிய, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவிய இப்ப நீங்க அனல் மூட்ட போறீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவிய அனல் மூட்ட போறீங்க. வாயை விரிவாய் திறந்து நல்ல நவமான பாஷைகளை பேசி அந்த சபிக்கப்பட்ட பொல்லாத இயேசுவின் ஆவியை கீழே தள்ளி
சிறந்தீரே. உமக்கு ஒப்பானவர் யார்? இப்ப நீங்க சாத்தானை வெட்கப்படுத்தி வாயை திறந்து நல்ல கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷைகளை பேசி எந்த சோர்வின் ஆவி உங்களுக்கு அசதியும் கனநித்திரையும் அவிசுவாசத்தையும் பயத்தையும் கலக்கத்தையும் குழப்பத்தையும் கொண்டு வந்ததோ இன்னைக்கு அவைகள் உங்களை விட்டு ஓடிவிட்டது. அவரை கீழே கழிப்பீங்க. காலையில் இருந்தது போல இல்லை. நீங்க ஒரு விடுதலை வந்துருச்சு. முடிஞ்சா இன்னைக்கு சாப்பிட்டுட்டு வீட்டுல போய் திரும்ப இன்னைக்கு முடிஞ்சா ஒரு அரை மணி நேரம் சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு நீங்க திரும்ப ஓடி வாங்க. ஆழமான அபிஷேகத்துக்குள்ள போக போறீங்க. இது கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பு அளவல்ல, நீச்சல் ஆழத்துக்கு போக போறோம். கர்த்தர் மகிமை நடத்த போறோம். ஆமென். தகப்பனே, பொல்லாத சபிக்கப்பட்ட ஏசபேல் ஆவிய கீழே தள்ளி அவளை மிதிச்சு நாங்க ஜெயம் எடுத்துட்டோம். இனி அந்த ஆவியை கண்டுபிடிச்சிட்டோம். இனி எங்களுக்கு தொடர முடியாது. முன்பாக வந்த அத்தனை பேரை நீங்க தொட்டுட்டீங்க. மகிமை உண்டாக. மாலையில் அநேகரை கொண்டு வரும் நாமத்தை மையப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
காணிக்கை செலுத்துறவங்க அப்படியே வேகமா செலுத்திட்டே இருங்க. Hallelujah, hallelujah. உங்க ஆவியில, உங்க சரீரத்துல, உங்க ஆத்மாவுல ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே நான் தெளிவா என் ஆவியில நான் உணர்த்தப்படுறேன். கர்த்தர் உங்களை விடுதலை பண்ணியிருக்கிறார். கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்தணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, எல்லா மகிமையும், எல்லா துதிகளையும், எல்லா ஸ்தோத்திரங்களையும் இயேசுவே உமக்கு ஒருவருக்கு தான். கவனிங்க, ஆராதனை முடிவுக்கு வந்துட்டோம். பாஸ்டர் ஆசீர்வாதம் சொல்லி முடித்த உடனே நான் நினைக்கிறேன் உங்களுக்கு உணவு பரிமாறப்படும். சந்தோஷம் சாப்பிடுங்க. ஆனால் அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுங்க. எத்தனை பேருக்கு இந்த கூட்டம் ஆசீர்வாதம் இருந்துச்சு? எல்லாருக்கும் ஆசீர்வாதம் இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு அபிஷேகத்தின் ஆழங்களை இன்னைக்கு இரவு கூட்டத்தில், மாலை கூட்டத்தில் நான் பேசுவேன். தாகத்தோடு 6 மணிக்கெல்லாம் ஓடிவாங்க. ஆமென். மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், இந்த 6 புத்தகம் கொண்ட இந்த பேக் உங்களுக்கு $10 வைக்கப்பட்டிருக்கிறது. பல ஆயிரக்கணக்கான மக்கள் அதிகாலையில் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் 5000 4000 மக்களோடு வொர்ஷிப் பண்ண லைவ் வொர்ஷிப் 3 விதங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் நீங்க ஏற்கனவே வாங்கியிருந்தாலும் இன்னொரு செட் வாங்கிட்டு, பணம் இல்லைன்னா கூட சாயந்தரம் கொண்டு வந்து கொடுத்துட்டு பெற்றுக்கொண்டு நீங்க ஊழியம் செய்யணும். எனக்கு ஒரு ஆசை, நீங்க எல்லாம் ஊழியம் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணணும். இப்போ நம்ம ஜூலை மாதத்தின் கடைசி வாரத்தில் கிட்டத்தட்ட வந்துகிட்டு இருக்கிறோம். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 5 மாதம் தான் இருக்கு. இந்த 5 மாதத்துல ஒரு 10 ஆத்துமாக்களையாவது எனக்கு தாங்கப்பா. அந்த ஆசை எத்தனை பேர் இருக்கு? கை கொஞ்சம் பண்றான். அப்படியே தகுப்பனே, இந்த 5 மாதத்துல 10 ஆத்துமாக்களையாவது உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா. அதுக்காக பிரயாசப்பட, ஜெபிக்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசினார், உங்களை பலப்படுத்தினார். கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக கர்த்தர் சித்தமானால் நம்ம மாலை கூட்டத்தில் we will see in the evening. கர்த்தருடைய அக்கினியை உங்க மேல ஆண்டவர் ஊற்ற போகிறார். ஆமென். Hallelujah. Today evening I'm going to preach about the fire anointing. Amen. Hallelujah. Hallelujah. அந்த அக்கினி அபிஷேகத்தை குறித்து உங்களோட பேச பிரியப்படுறேன். நான் பெரிய காரியத்தை எதிர்பார்க்குற ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. அப்படியே ஜெப நிலையில் இருப்போம். பாஸ்டர் அப்படியே என்ன காரியம் செய்யணுமோ செஞ்சு அப்படியே முடிச்சிருவாங்க. அந்த தேவ பிரசன்னத்தை காத்துக்கொள்வோம். Now I call upon Pastor Samuel Asher to come forward to say the word of prayer. Father, you are the King of the universe. Amen. Whatever you say is final. You said we are healed. You said we are blessed. You said we are protected. You said we are safe. You said we are victorious. We bless you forever. Because if God is for us, then nobody can be against us. We are victorious in Jesus' name. Somebody shout amen. Amen. Hallelujah. Yes, Father. Thank you, Jesus. And ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். கரங்களை உயர்த்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவனுடைய பாஸ்டர்